அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி. கடவுளை போற்றி புகழ்வதாலும் வீட்டை ஆச்சாரமாக வைத்து கொள்வதாலும் மட்டும் இறைவன் அருள் கிடைத்து விடாது. யாருக்கும் துரோகம் செய்யாமல், மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல், முடிந்தவரை பிறரின் பசி ஆற்றுவது, கொடுத்து உதவினால் அந்த தெய்வமே உன் வீட்டில் வாசம் செய்யும். இதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில பேர் மனிதர்கள் பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறது, நல்லா க்ளீனாக வச்சிருக்கிறது எல்லாம் அந்த பார்த்து செய்வாங்க. ஏனென்றால் அவங்கள் ஒரு மனிதன் பசியாக இருப்பான், இல்லை அவனுக்கு உதவித்தன்மை தேவைப்படும். அப்படியான ஆளுக்கு செஞ்சால் அந்த கடவுளே உங்கள் வீட்டில் வந்து குடி வரும். எவ்வளோ நீங்கள் ஆச்சாரமாக வீட்டை சுத்தமாக வச்சிருந்து எல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சால் கூட ஒருத்தருக்கு உதவி செய்கிற குணம் வரணும். அவங்களுக்கு பசின்னு வரவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அந்த கடவுள் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். எல்லார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்கள். சில மனிதர்கள் இருக்கிறாங்களா, அவங்க இது செய்வாங்கள், அவங்க அது செய்வாங்கன்னு அவங்கள எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்து இருக்கிற மனிதர்கள் எல்லா நேரத்திலும் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீர்கள். ஏதோ ஒரு கஷ்டமண்ட அவங்க செய்கிறது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மனிதனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். யாரையும் எதிர்பார்க்காதீங்கள். ஏனென்றால் அவங்கள் ஒரு கஷ்ட சூழ்நிலை உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அதே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மனம் என்னடான் மாதிரி சலிப்புத்தன்மை வந்தால் செய்கிறவங்க கூட செய்ய மாட்டாங்க. அதால் எதையும் எதிர்பார்க்காதீங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போங்கள். ஒரே மாதிரியாக மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அதால் நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து உங்கள் லைஃப்பை கொண்டு போங்கள். எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்வு அன்பு உண்மையாக நிரம்பியதாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்க்கையில் அன்பு முக்கியம். அந்த அன்பு உண்மையானதா என்று, அந்த அன்பு உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை முழுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அங்கே பொய்யா போலியான அன்பாக இருந்தால் அது வாழ்க்கையில் உண்மையான அன்பும் அங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டு போக முடியாது. உண்மையான அன்பு இருந்தால் தான் அந்த வாழ்க்கை முழுக்க நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் இருக்கலாம். போலியான அன்புக்கும் உண்மையான அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதால் உண்மையான அன்பு வச்சு உங்கள் லைஃப்பில் வாழுங்கள். அது ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவமானம் படுகின்ற போது ஒரு அவதாரம் எடு, விழுகின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படும் பொழுது புன்னகை செய். உன்னை காயப்படுத்தினவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லாதே, வாழ்ந்து காட்டு. உங்களை யாரெல்லாம் அவமானம் படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அவதாரம் எடுத்து காட்டணும். நீங்கள் யாருண்டு. நீங்கள் கீழ்மட்டத்தில் போகிறீங்கண்டா அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் மேலே வந்து காட்டணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. உங்கள் மனசு புண்படுற அளவு அவங்களை என்ன பேசியிருந்தாலும் நீங்கள் புன்னகையாக சிரித்து விட்டு போங்கள். அது பெரிய பதிலடி அவங்களுக்கு. உங்களை காயப்படுத்தினவர்களுக்கு நீங்கள் வார்த்தையால் பதில் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறீங்கள், நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அதுதான் பெரிய அடியாக இருக்கும். எப்படி இருக்க வேணும் எண்ணங்கள். இவ்வுலகில் நல்லவர் கெட்டவர் என்பது நாம் தனிப்பட்ட அனுபவங்களால் முடிவு செய்வதே. கேளிக்கையில் திணைப்பவன் என்பதால் ஒருவன் கெட்டவன் என்பதில்லை. கோவிலுக்கு செல்பவன் என்பதால் ஒருவன் நல்லவனும் இல்லை. கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழையும் சரி, கோவிலுக்கு உள்ளே இருக்கும் பணக்காரனும் சரி, கேட்பதெல்லாம் பிச்சைத்தான்.
நாம் எண்ணங்கள் தராசியின் முள் போல் இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குள்ள அவங்களுக்குள்ளேயே தெரியும், நான் கெட்டவனா நான் நல்லவனான்னு அவங்களுக்குள்ளேயே தெரியும். அவங்களுக்குள்ளேயே போட்டு பார்த்தாங்கன்னா தெரியும். இதால் இன்னொரு மனிதன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லது செஞ்சால் உங்கள் மனசுக்கு தெரியும், நான் நல்லது செய்கிறேன். நான் இவங்களுக்கு அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், இது எந்துதான் நினைக்கிறவங்களுக்கு மனசுக்குள்ளே தெரியும். அவங்க ஒரு ஷெல்ஃபிஷான ஆக்கள், யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்குள்ளேயே தெரியும். அதால் இன்னொருத்தன் வந்து சொல்லணுன்ட்டு இல்லை, அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும். ஒரு மனிதன் உங்களை கேலியாக செய்கிறாரு, கிண்டலாக செய்கிறாரு, ஒரு காமெடியாக உங்களை பற்றி பேசுகிறாருன்னா அவர் வந்து கெட்டவர்னு கிடையாது. அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மனசும் இருக்கும். அதால் அவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே மனிதன் கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் போகிற மனிதர்களும் இருக்கும். அப்படியான ஆக்களும் நல்லவனும் நீங்கள் சொல்ல முடியாது, அதையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏனென்றால் 2 விதம் இருக்குது. சில பேர் கோவிலுக்கு போவாங்க, சில பேர் கோவிலுக்கு போக மாட்டாங்க. சில பேர் நிறைய விதம் இருக்குது, மனிதருக்குள்ளேயே நிறையா இருக்குது. அதால் கோவிலுக்கு போகிறவன் வந்து நல்லவனும் இல்லை, போகாதவன் கெட்டவனும் கிடையாது. யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. உங்கள் மனசாட்சியை கேளுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. எங்களுடைய மனசு அந்த தராசு எப்படி அது முள் நிற்கும் அதே மாதிரி இருந்துட்டாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இங்காலையும் சாயாது அங்காலையும் சாயாது, அது எப்படி நேராக நிற்கிது அதே மாதிரி நீங்களும் உங்கள் மைண்டு உங்கள் மனசு நேர் வழியில் வச்சிருங்கள். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கிறேன். நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.